வணக்கம். இது வீக்லி ஃபேக்ட் செக். ஒவ்வொரு வாரமும் நம்ம அந்த வாரத்தில் அதிகமாக பரவுற ஃபேக் நியூஸ் என்ன, அதுக்கு நம்ம பண்ணுற ஃபேக்ட் செக் என்ன, யார் இந்த மாதிரியான ஃபேக் நியூஸ் எல்லாம் பரப்புகிறாங்க, இதுக்கு பின்னாடி உள்ள நோக்கம் என்ன அப்படின்னு பல விஷயங்களையும் தொகுத்து பார்த்துக்கிட்டு இருக்கோம். இந்த வாரத்தில் என்னென்ன ஃபேக் நியூஸ் பரவுச்சு அப்படிங்கிறத இந்த வீடியோவில் பார்த்துடலாம். வணக்கம், இது யூட்டன். நான் விவேகானந்தன். நான் உங்கள் ராம். வாரம் நமக்கு ஃபேக் நியூஸ் அள்ளி கொடுக்கறதுக்கு ஒரு கூட்டமே இருக்கும். அதை நம்ம ஃபேக்ட் செக் பண்ணி அதை மக்களுக்கு சொல்றதுக்கு நமக்கு வேலை கொடுக்கறதுக்குன்னே ஒரு கூட்டம் இருக்கும். அதே மாதிரி தான் இந்த வாரமும் நமக்கு ஒரு வேலை கொடுத்துருக்காங்க. அதுல முதல் ஃபேக்ட் செக் என்ன அப்படின்னா, இந்த ரோல்ஸ் ராய்ஸ் கார் கேள்விப்பட்டிருப்போம் நம்ம. ஆமா, ஏன்னா நம்ம தமிழ் இண்டஸ்ட்ரியிலேயே விஜய், தனுஷ் அப்படின்னு நிறைய பேர் காஸ்ட்லியான கார், மிகப்பெரிய பணக்காரங்களுக்கு தான் அந்த காரு இம்போர்ட் பண்ணி தான் கொண்டு வரணும்லாம் சொல்லுவாங்க. அந்த கார் சம்பந்தப்பட்ட ஒரு ஃபேக் நியூஸ் என்ன அப்படின்னா, ரோல்ஸ் ராய்ஸ் கார் இன்ஜின் தயாரிக்கும் நிறுவனத்தோட தமிழ்நாடு ஒப்பந்தம் போட்டிருக்காங்க அப்படின்ற மாதிரி ஒரு நியூஸ். இது வந்து தமிழ்நாட்டில் மட்டும் கிடையாது, நேஷனல் லெவல்ல வைரலான ஒரு நியூஸ். ஆமா, பெரிய அளவில் நியூஸோட ஹெட்லைன்ஸை பார்த்துட்டு ரோல்ஸ் ராய்ஸ் கார் கம்பெனி தமிழ்நாட்டுக்கு வரப்போகுது பாருங்க அச்சீவ்மெண்ட்டு அப்படிங்கிற லெவலுக்கு இது நேஷனல் லெவல்லையே வைரல். ஆமா, என்ன அப்படின்னா உண்மையிலேயே அவங்க ரோல்ஸ் ராய்ஸ் கம்பெனியோட தான் ஒப்பந்தம் போட்டிருக்காங்க. ஆனா அது கார் கம்பெனி கிடையாது. இது வந்து இந்த விமான பாகங்கள், அதாவது IAMPL அப்படிங்கிற நிறுவனத்தோட இந்த ரோல்ஸ் ராய்ஸ் நிறுவனம் வந்து ஒப்பந்தம் போட்டிருக்காங்க. எது தொடர்பானா, விமானம் பாகங்கள்லாம் இருக்கிற ரெக்க, இன்ஜினு, உள்ள சீட்டு, இந்த இதெல்லாம் தயாரிக்கிறதுக்காக இந்த நிறுவனத்தோட ஒப்பந்தம் போட்டிருக்காங்க. அதாவது ஏற்கனவே ஓசூரில் IAMPLோட நிறுவனம் வந்து விமான இன்ஜின் தயாரிக்கிறது, அதோடைய பாகங்கள் தயாரிக்கிற நிறுவனம் இயங்கிக்கிட்டு இருக்கு. ஆமா, அந்த நிறுவனத்தோட ரோல்ஸ் ராய்ஸ் வந்து இப்போ இணைஞ்சு ஒப்பந்தம் போடுற மாதிரியான ஒரு ஒப்பந்தம் போட்டிருக்காங்க. இந்த ரோல்ஸ் ராய்ஸ் கார் தயாரிக்கிற கம்பெனி கிடையாது, விமான பாகங்கள், என்ஜின் பாகங்கள் தயாரிக்கக்கூடிய கம்பெனி. இந்த ஒப்பந்தத்தை தான் எடுத்துட்டு என்ன பண்ணிட்டாங்கன்னா, கார் கம்பெனி வரப்போகுதுன்னு பரப்பி விட்டுட்டாங்க. அடுத்தது, முதலமைச்சர் ஸ்டாலின் வந்து ஐரோப்பா பயணம் போனதெல்லாம் தெரியும் எல்லாருக்கும். அதில் பார்த்தோம்னா அவர் வந்து ஒரு இடத்துல திருவள்ளுவர் சிலையை வந்து வணங்குற மாதிரியான ஒரு ஃபோட்டோ வந்து வெளிவந்திருந்தது. அந்த திருவள்ளுவர் சிலைக்கு பார்த்தோம்னா பட்டை போட்டுருக்கு ஒரு ஃபோட்டோ ஆன்லைனில் பரவி, போதுமே தீயா பரவிடுமே. இது இங்கே திருவள்ளுவருக்கு காவி வச்சப்போ என்ன குதிச்சாங்க. அங்கே போனால் பட்டை போட்ட திருவள்ளுவருக்கு வணக்கம் வச்சுக்கிட்டு இருக்காரு ஸ்டாலின். அதிமுகவோட முன்னாள் MP இன்பதுரை இருக்கார்ல, அவர் தான் இந்த இதை சொல்லியிருக்காரு. ஸ்டாலினின் சித்தாந்த தடுமாற்றம் அப்படின்னு போட்டிருக்காரு. உண்மை என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, அந்த போட்டோவை ஸ்டாலினே அவரோட சமூக வலைதள பக்கத்துல போட்டிருக்காரு. என்ன அப்படின்னா, அந்த போட்டோல பட்டை கிடையாது, எதுவும் கிடையாது. அங்க ஒரு திருவள்ளுவர் சிலை இருக்கு, அந்த சிலையை ஒரு கும்பிடுற மாதிரி ஒரு போட்டோ இருக்கு. இவங்களாம் அதை எடிட் பண்ணி ஒரு பட்டையை போட்டு அதுக்கு ஒரு பொட்டை வச்சு எடிட் பண்ணி போட்டாங்க. பட்டை இல்லாத திருவள்ளுவருக்கு பட்டை போட்டு எடிட் பண்ணியிருக்காங்க. அந்த உண்மையான போட்டோ அது கிடையாது. அடுத்து, நம்ம தமிழ்நாட்டோட அந்நியார் யாருன்னு தெரியும் உங்களுக்கு? கேப்டன் அவர்களோட மனைவி பிரேமலதா விஜயகாந்த். அவங்க இப்போ வந்து ஒரு சுற்றுப்பயணம் மேற்கொண்டுட்டு இருக்காங்க தமிழ்நாடு ஃபுல்லா, அதாவது எலெக்ஷன் சம்பந்தமா. அதுல வந்துட்டு அவங்க ஒரு ஸ்டேட்மெண்ட் சொன்னதா ஒரு நியூஸ் கார்டு. அது என்ன அப்படின்னா, சன் நியூஸோட நியூஸ் கார்டு வந்து பயங்கரமா ட்ரெண்ட் ஆகிட்டு இருக்காங்க. அவங்க வந்து சொன்னதா அப்படின்னு என்ன அப்படின்னா, அதாவது SC ST உட்பட எந்த ஜாதிக்குமே இடஒதுக்கீடு கிடையாது, தேவை கிடையாது. இடஒதுக்கீடு தேவையில்லை. ஏன்னா இந்திய மக்கள் எல்லாருமே இறைவனோட குழந்தைகள், அவங்களுக்கு இதெல்லாம் தேவையில்லை அப்படின்ற மாதிரி பிரேமலதா விஜயகாந்த் சொன்னதா ஒரு நியூஸ் கார்டு. ஆக்சுவலாக பிரேமலதா விஜயகாந்த் இதை இப்படி சொல்லியிருக்காங்களா அப்படின்னு பார்த்தா, சொல்லியிருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குமோ அப்படின்னு நமக்கு தோணலாம். ஏன்னா அவங்க கூட்டணி வச்ச இடத்த தாண்டி அவங்க வந்து கொள்கை ரீதியாக இடஒதுக்கீடு பற்றின பெரிய அளவிலான போராட்டங்களோ பெருசாக எதுவுமே கொள்கை ரீதியாக அவங்க தங்களை வெளிக்காட்டிக்கிட்டது இல்லை அப்படிங்கிறதுனால இந்த சந்தேகம் வந்து வரலாம். அதனால் நம்ம சன் நியூஸோடைய ஒரிஜினல் கார்டு எடுத்து பார்த்தோம்னா SC SC உட்பட எந்த ஜாதிக்கும் இடஒதுக்கீடு தேவையில்லை, அவசியம் இல்லைன்னு அவங்க சொல்லலை. ஆனால் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, ஜாதிவாரி கணக்கெடுப்பு தேவையில்லை அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. ஏன்னா இந்தியா மக்கள் அனைவரும் தெய்வத்தின் குழந்தைகள், அது உண்மை. அவங்க சொன்னது எல்லாருமே நம்ம தெய்வத்தோட குழந்தைங்க. ஸோ கிட்டத்தட்ட ரெண்டும் சிங்க் ஆகிற மாதிரியான ஒரு ஸ்டேட்மெண்ட் தான். ஆனால் இடஒதுக்கீடு வேணாங்கிறத மட்டும் அவங்க சொல்லலை. எந்த ஜாதியுமே அவருக்கு குறிப்பிடலை. ஜாதிவாரி கணக்கெடுப்பு வேண்டாம் அப்படிங்கிறத சொல்லியிருக்கிறாங்க. ஸோ இந்த நிலைப்பாடு சரியா தவறாங்கிறது வேற விவாதம். ஆனால் எந்த ஜாதிக்கும் இடஒதுக்கீடு வேண்டாம் அப்படிங்கிறத அவங்க சொல்லலை. அதே மாதிரி அது கீழே பார்த்தோம்னா, அனைத்து ஜாதி சான்றிதழ்களும் ரத்து செய்யணும், சலுகைகள் அனைத்தும் திரும்ப பெறணும்னுலாம் போட்டிருக்காங்க. அப்படியும் அவங்க சொல்லலை. ஸோ அந்த கார்டில் இருக்கிறது செங்கோட்டையன் பற்றின ஒரு செய்தி. அடுத்தது, திராவிடர் கழகத்தினுடைய துணை பொதுச் செயலாளர் மதிவதனி.
இவங்க பேசினாலே ஒன்று வைரல் ஆகும் இல்லை சர்ச்சை ஆகும், ஏதோ ஒன்று ஆகும். ஆமா. ஸோ அவங்க பேசின ஒரு பழைய வீடியோ அதை எடுத்து ட்விட்டரில் ஒரு இதை ஷேர் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அதில் வந்து பாலிடாக்ஸ்னு ஒரு சேனல் இருப்பாங்க, அவங்க வந்து இந்த பிஜேபி ஆதரவான ஒரு சேனலில் அவங்க வந்து இங்கே மதிவதனி வந்து ஃபேக் நியூஸ் பரப்புகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வீடியோ போட்டிருக்காங்க. அதில் பார்த்தோம்னா மதிய உணவு திட்டத்தை பற்றி மதிவதனி பேசுகிறாங்க. மதிய உணவு திட்டத்தை வந்து காமராஜர் கொண்டு வர்றதுக்கு முன்னாடியே தமிழ்நாட்டில் கொண்டு வந்துட்டாங்க அப்படின்னு சொல்லி ஒன்று பேசியிருக்காங்க. அதை என்ன பண்ணிட்டாங்கன்னா இவங்க வந்து பாதியில் கட் பண்ணி திமுக ஆட்சியில் கொண்டு வந்துட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு போட்டிருக்காங்க. ஆனால் மதிவதனி திமுகன்னு சொல்லலை, நீதி கட்சி, அதாவது திராவிடர் கழகத்தை சேர்ந்த அது முன்னோடியா இருந்த நீதி கட்சி, திராவிட இயக்கத்துக்கே முன்னோடியா இருந்த நீதி கட்சி ஆட்சியில் மதிய உணவு திட்டம் தமிழ்நாட்டில் முன்னாடியே கொண்டு வரப்பட்டுச்சு அப்படிங்கிறது தான் அவங்க சொன்ன ஸ்டேட்மெண்ட். அந்த ஸ்டேட்மெண்ட் உண்மையா அப்படின்னு பார்த்தோம்னா உண்மைதான். 1920 நீதி கட்சி வந்து மாதிரி படிக்கிற குழந்தைகளுக்கு வந்து மதிய உணவு கொடுக்கலாம், செலக்டிவா சில ஸ்கூல்ஸை தேர்ந்தெடுத்து உணவு வழங்கியிருக்காங்க. அதுக்கப்புறம் அதை விரிவுபடுத்தினது சார் பிட்டி தியாகராயர். அவரோட உத்தரவின் பேர்ல சென்னை மாநகராட்சியில் இருக்கக்கூடிய பள்ளிகள் அங்கே முழுக்க வந்து மதிய உணவு திட்டம் வந்து நீதி கட்சி ஆட்சியில் அறிமுகப்படுத்தப்பட்டுடுச்சு. அதுக்கப்புறம் அந்த காமராஜர் வந்து அது வந்து குழந்தைகள் நிறைய சேர்றாங்களே, தமிழ்நாடு ஃபுல்லாக விரிவுபடுத்தலாம்னு சொல்லிட்டு அவர் அதை பண்ணார். காமராஜர் மதிய உணவு திட்டத்தின் முன்னோடியாக இருக்கிறார் அப்படிங்கிறது எந்த அளவிற்கு உண்மையோ அதே அளவுக்கு உண்மை நீதி கட்சியும் மதிய உணவு திட்டத்தில் ஒரு முன்னோடியாக இருந்த ஒரு அரசு அப்படிங்கிறது. ஸோ அதில் வந்து அது இருட்டுன்னு சொல்கிறதெல்லாம் உண்மை கிடையாது. மதிவதனி பேசியது சரியான கருத்து தான். அடுத்து நம்ம திரும்ப முதலமைச்சர் வந்து ஜெர்மனி ஐரோப்பிய நாடுகளுக்கெல்லாம் போனார்ல, அதை பற்றின ஒரு ஃபேக் நியூஸ் என்ன அப்படின்னா, அதாவது ஜெர்மனிக்கு போனவர் வந்து மனைவியோட இன்ப சுற்றுலா போயிருக்காரு, அங்கே மனைவியோட ஜாலியாக ஊர் சுற்றிட்டு இருக்காரு அப்படின்ற மாதிரி ஒரு வீடியோ பயங்கரமாக வைரல் ஆகுது. பின்னாடி ஒரு ஸ்டாச்சு, அதில் வந்து ஸ்டாலினும் அவரது மனைவியும் வந்து ஜாலியாக கையை நீட்டி ஃபோட்டோ எடுத்துக்கிற மாதிரி ஒரு வீடியோ, பின்னாடி ஒரு பாட்டெல்லாம் போட்டு விட்டு இன்ப சுற்றுலா பார்ப்பாங்க. இந்த வீடியோ ஆனால் இப்போ தான் பரவுதான்னு கேட்டால் கிடையாது, போன வருஷமே பரவுச்சு. இது வந்து எப்படின்னா போன வருஷம் அமெரிக்கா போயிருக்காரு, இதே மாதிரி தொழில் முன்னேற்றத்துக்காக, தமிழ்நாட்டுக்கான தொழில் முன்னேற்றத்துக்காக அமெரிக்கா போகும்போது அங்கே எடுக்கப்பட்ட ஒரு வீடியோ, அதை தான் இப்போ எடுத்த மாதிரி பரப்பிட்டு வராங்க. ஸோ முதலீட்டாளர்கள் கூட்டத்துக்கு போனப்போ அங்கே ஓய்வு நேரத்தில் எடுத்த ஒரு வீடியோவை எடுத்து இப்போது ஜெர்மனி ஐரோப்பிய நாடுகளுக்கு போன போது எடுத்த வீடியோ மாதிரி பரப்புகிறாங்க. அடுத்ததே மோகன் சி லாசரஸ், ஒரு பாதிரியார், ஃபேமஸான பாதிரியார், நிறைய கூட்டங்கள்லாம் போட்டு பிரசங்கங்கள் பண்ணுவார், பார்த்துருப்பாங்க. அவரோட வீடியோ திமுக அரசு பாவம் செய்து கொண்டிருக்கிறது, இனி திமுகவுக்கு ஒரு கிறிஸ்தவர் கூட வாக்கு செலுத்தக்கூடாது அப்படின்னு போட்ட மாதிரி சொன்ன மாதிரி ஒரு வீடியோவை பரப்பிக்கிட்டு இருக்காங்க. அந்த வீடியோவை ப்ளே பண்ணோம்னா ஒரு தமிழ்நாடு அரசு பாவம் பண்ணிக்கிட்டு இருக்கு அப்படிங்கிறத சொல்கிறாரு. எதை மையப்படுத்தி சொல்கிறாருன்னா இந்த டாஸ்மாக் கடைகளை மையப்படுத்தி சொல்லிக்கிட்டு இருக்கிறார். அந்த வீடியோவை எடுத்து நம்ம டெஸ்ட் பண்ணி பார்த்தப்ப இந்த வீடியோவை அவர் இப்போ பேசலை, 2019 அதை பேசியிருக்காரு. அப்போ பேசின ஒரு வீடியோவை தான் இப்போ நடந்த மாதிரி பரப்பிட்டு வரோம். அப்போ வந்து டாஸ்மாக் வழக்கு குறித்தான நீதிமன்றத்தில் சொன்ன கருத்துக்கள் இதெல்லாம் வச்சு அந்த சமயத்தில் அந்த நீதிமன்ற கருத்துக்களை மையமாக வச்சு அவர் ஒரு கூட்டத்தில் பேசியிருக்கிறார். தமிழ்நாடு அரசு பாவம் பண்ணிட்டு இருக்குன்னு 2019 அதிமுக ஆட்சியில் இருந்தப்ப அந்த வீடியோவை எடுத்துகிட்டு வந்து இப்போ அவர் பேசின மாதிரி பரப்பிக்கிட்டு இருக்காங்க. அடுத்து இப்போ ரீசெண்டாக தான் விநாயகர் சதுர்த்தி முடிஞ்சு பிள்ளையாரெல்லாம் கரைக்க முடியாமல் கரைச்சி கஷ்டப்பட்டுட்டு இருந்தாங்க. அது சம்மந்தமான ஒரு ஃபேக் நியூஸ் என்ன அப்படின்னா, அதாவது சர்ச்சு கட்ட போகிறாங்க, அதுக்கு முன்னாடி அவங்க கணபதியை வழிட்டு, அதாவது விநாயகரை வழிபட்டுட்டு தான் அந்த சர்ச்சு கட்டுறதுக்கான பூஜையை ஆரம்பிக்கிறாங்க. சர்ச்சு கட்டும் போதே கணபதி ஹோமம் பண்ணி தான் ஆரம்பிக்கிறாங்க பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வீடியோவும் ஃபோட்டோவும். இது வந்து நம்ம மாதம் ஃபேக்ட் செக் பண்ண வேண்டியதாக இருக்குது. சமீபத்தில் சில மாதங்களுக்கு முன்னாடி தான் இதுக்கு நம்ம பண்ணோம். ஆனாலும் இது நிற்காமல் திருப்பி இந்த ஃபேக் நியூஸ் ரொட்டேட் ஆகி ஒரு பாலை தூக்கி போட்டோன்னே நம்ம கைக்கே திருப்பி வர மாதிரி நமக்கே திருப்பி வந்துக்கிட்டு இருக்கு. எவ்வளோ அடித்தாலும் திருந்த மாட்டேங்களாடா அப்படின்ற மாதிரி தான் இருக்குது அதை பார்க்கும்போது. ஆக்சுவலாக இது பழைய ஃபோட்டோ 2016. அதுவும் இது தமிழ்நாட்டிலேயோ இந்தியாவிலேயோ எடுக்கப்பட்டது கிடையாது, இலங்கையில் எடுக்கப்பட்டது. அதுவும் தைப்பொங்கல் கொண்டாடும் போது அனைத்து மதமும் சேர்ந்து கொண்டாடும் போது எடுக்கப்பட்ட ஒரு புகைப்படம். அதை எடுத்துகிட்டு வந்து இப்போ இவ்வளோ கேவலமாக பரப்பணுங்கிற அவசியம் இல்லை. பொங்கல் மதச்சார்பற்ற விழா அப்படின்னு அடையாளப்படுத்துறதுக்காக எல்லா மதத்தை சேர்ந்தவர்களும் சேர்ந்து பொங்கலை கொண்டாடி இருக்கிறாங்க. அப்போ எடுத்த ஒரு ஃபோட்டோவை எடுத்து சர்ச்சு கட்ட கணபதி ஹோமம் அப்படின்னு ஒரு கேப்ஷனை போட்டுட்டாங்க. அடுத்தது ஒரு நடைபாதை கடை வச்சிருக்கக்கூடிய ஒரு பெண் ஒருத்தவங்க இருக்காங்க. அங்கே வந்து போலீஸ் வந்து அவங்களுடைய
கடையில் இருக்க பொருள்லாம் தூக்கி ரோட்டில் வீசுகிறாங்க. அதை எதிர்த்து அந்த பெண் வந்து அழுது கூச்சலிடுற மாதிரியான ஒரு வீடியோ. இந்த வீடியோவை போட்டு என்ன சொல்கிறாங்கன்னா, இந்த மாதிரி காவல்துறைக்கு மாமூல் இல்லைன்னா சின்ன கடைங்க எதுவுமே இருக்காது, அதிகாரிகள் எவ்வளோ ஒன்றா கொள்ளையடிச்சிங்க, ஸ்டாலின் எதை சொன்னாலும் கேட்கணும், அவ்வளோதான் ஸ்டாலினோட கட்டளை அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஆட்சியில் நடக்கிறத பாருங்கள் அப்படின்ற மாதிரி போட்டிருக்காங்க. ஸோ இந்த வீடியோ வைரலாக பரவி இருக்குது. இந்த வீடியோவை எடுத்து நம்ம செக் பண்ணோம்னா இந்த வீடியோ அதிகமாக எங்கே பரவி இருக்குன்னு பார்த்தோம்னா தெலுங்கு மொழி கொண்ட டைட்டில்களோட தான் இந்த வீடியோ அதிகமாக பரவி இருக்கு. ஆனால் என்ன இந்த வீடியோ எங்கே எடுக்கப்பட்டிருக்கு அப்படின்னு நம்ம தேடும்போது இந்த வீடியோ தமிழ்நாட்டில் எடுக்கப்பட்ட வீடியோ கிடையாது, ஹைதராபாத் தெலுங்கானா மாநிலத்தில் எடுக்கப்பட்ட வீடியோ. அந்த வீடியோவை எடுத்துகிட்டு வந்து தான் அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, தமிழ்நாட்டில் போலீஸ் வந்து ஒரு சிறு வியாபாரியை இப்படி பண்ணுறாங்க அப்படின்னு போடுறாங்க. தமிழ்நாட்டிலையும் இந்த மாதிரியான சிக்கல் இருப்பது உண்மை. பல இடங்களில் இந்த மாதிரியான வீடியோக்கள் வராமலே பல இடங்களில் சிறு வியாபாரிகளுடைய கடைகள் அகற்றப்படுறது இதெல்லாம் நடக்குது தான். ஆனால் இந்த வீடியோ அப்படிங்கிறது தெலுங்கானாவில் எடுக்கப்பட்ட வீடியோ. அடுத்து ராகுல் காந்தியோட அந்த பீகார் பேரணி வந்து எல்லாருமே கேள்விப்பட்டிருப்போம். அது சம்மந்தமான ஒரு ஃபேக் நியூஸ் என்ன அப்படின்னா, பீகாரில் பேரணி நடத்திட்டு இருக்கும்போது பிரதமர் மோடியோட தாயை ஒருத்தர் வந்து அசிங்கமா பேசியிருக்காரு, அவரை கைது செஞ்சிருக்காங்க. அது ஒரு டூலாவே பிஜேபி இப்போ கையில் எடுத்துக்கிறாங்க. எங்கள் அம்மாவை அசிங்கமா பேசிட்டாங்க அப்படின்னு. போன எலெக்ஷனில் பார்த்தோம்னா எடப்பாடி பழனிசாமி அவர்கள் வந்து இந்த மாதிரியான ஒரு கேம்பெயின் எடுத்தார். ஆராசா பேசின ஒரு உரையை எடுத்துக்கிட்டு என்னுடைய தாயை ஆராசா கேவலப்படுத்தி விட்டார் அப்படின்னு எடப்பாடி பழனிசாமி ஒரு தேர்தல் பிரச்சாரத்தை வந்து முன்னெடுத்தார். அதே மாதிரி இப்போ பீகாரில் அந்த ஓட்டு திருட்டு குறித்தான சர்ச்சை போயிட்டு இருக்கும்போது என்னுடைய தாயை அசிங்கப்படுத்தி விட்டார்கள், பிரதமரின் தாயை அசிங்கப்படுத்திட்டாங்க அப்படிங்கிற கேம்பெயினை பாஜக வந்து கையில் எடுத்திருக்கு. அது சம்பந்தமான ஒரு ஃபேக் நியூஸ் என்னன்னா, அவங்க அம்மாவை, அதாவது பிரதமரோட அம்மாவை திட்டினவர் ஒரு பாஜகவை சேர்ந்தவர் அப்படின்ற மாதிரி ஒரு ஃபோட்டோ, ரெண்டு ஃபோட்டோ இருக்கு. ஒன்று பிஜேபியோட அரெஸ்ட் பண்ணி உட்கார வச்சிருக்காங்க ஃபோட்டோ, இன்னொன்று வந்து பிஜேபி ஆஃபீஸில் இருக்கிற மாதிரி ஒரு ஃபோட்டோ இருக்கு. இந்த ரெண்டு ஃபோட்டோவையும் எடுத்து நம்ம செக் பண்ணி பார்த்ததுல முதல்ல அந்த ஈவெண்ட்டில் அப்படி ஒருத்தர் பேசியிருக்கிறது உண்மை. அதுக்காக அவர் மேலே வழக்கு போடப்பட்டு அவர் கைது செய்யப்பட்டிருக்கிறாரு. அந்த நபரின் பேர் அப்படிங்கிறது முகமது ரிஸ்வி அப்படிங்கிறது அவரோட பேர். அவர் பாஜகவை சேர்ந்தவரான்னு கேட்டால் இல்லை, அவர் காங்கிரஸை சேர்ந்தவர் தான். காங்கிரஸை சேர்ந்த ஒரு லோக்கலில் இருக்க ஒருத்தர். அது மாதிரி அவர் வந்து காங்கிரஸை சேர்ந்தவர் தான். ரெண்டாவது இருக்கிற ஃபோட்டோ வந்து அவர் பீகாரை சேர்ந்த ஒரு பாஜக நிர்வாகி. அவர் பேரும் நீக் முகமது ரிஷ்வி. அந்த ரெண்டு பேரையும் சேர்த்து இவர் பாஜக ஆளுதான் அப்படின்னு சொல்லிட்டு இவரோட போட்டோஸ், இவரோட வீடியோஸ் எல்லாம் எடுத்து பரப்ப ஆரம்பிச்சிட்டாங்க. ஆக்சுவலாக முகமது ரிஸ்வி அப்படிங்கிறது தான் ரெண்டு பேரோட பேரும், ஆள் ரெண்டு பேருமே வேற வேற. அடுத்தது முன்னாள் பிரதமர் மன்மோகன் சிங், அவரும் சோனியா காந்தி, இவங்க ரெண்டு பேரும் பார்த்தோம்னா ஒரு வீடியோவில் நடந்து வந்துகிட்டு இருக்காங்க. இன்னொரு பக்கம் சீனாவினுடைய குழு ஒன்று இறங்குது, பார்லிமெண்ட்ரி டெலிகேட் குழு. கார்லேருந்து இறங்கி வந்து நேராக அவங்க சோனியா காந்திக்கு கை கொடுக்குறாங்க. பக்கத்தில் மன்மோகன் சிங் இருக்கிறாரு. அவரை வந்து ஒரு முக்கியத்துவம் இல்லாதவராக காங்கிரஸ் வந்து நடத்தியது, இது வந்து இவர் தான் பிரதமர், நம்மளுடைய பிரதமராக இருந்தவர் பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வீடியோ ஷேர் பண்ணுறாங்க. பிரதமரை விட சோனியா காந்திக்கு தான் சீனா கவர்மெண்ட்டு அன்னைக்கு முக்கியத்துவமாக கொடுத்தது அப்படிங்கிற கான்டெக்ஸ்டில் இது ஷேர் பண்ணப்படுது. ஆனால் உண்மை என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, இந்த வீடியோ எடுக்கப்பட்டப்ப மன்மோகன் சிங் பிரதமராக இருந்தாரான்னு கேட்டால் இல்லை, கிடையாது. இந்த வீடியோ வந்து 2015 எடுக்கப்பட்ட ஒரு வீடியோ. அப்போ யார் ஆட்சியில் இருந்தா அப்படின்னா பாஜக தான் ஆட்சியில் இருந்தாங்க. மோடி ஆட்சிக்கு வந்துட்டார். அந்த டைமில் வந்து காங்கிரஸ் கட்சியை சந்திப்பதற்காக இந்த டெலிகேட்ஸ் வந்து வந்திருக்கிறாங்க. அப்போ அவங்க வந்து மற்ற கட்சிகளையும் சந்தித்திருக்காங்க. காங்கிரஸ் கட்சியில் முக்கியத்துவம்ங்கிற அடிப்படையில் சோனியா காந்திக்கு முதல் முன்னுரிமை கொடுத்து அவங்க வந்து கை கொடுத்துருக்காங்க. அதுக்கு பிறகு மன்மோகன் சிங் வந்து அங்கே நிற்கிறார் பக்கத்தில். அப்போ வந்து அவர் முன்னாள் பிரதமராக இருந்தார், அவர் அந்த டைமில் பிரதமராக இல்லை அப்படிங்கிறது தான் இதில் நம்ம குறிப்பிட வேண்டிய செய்தியாக இருக்குது. அதனால் அந்த டைமில் பிரதமராக இருக்கும்போதே பிரதமரை விட்டுட்டு சோனியா காந்திக்கு வந்து சீனாவினுடைய அதிபரே கை கொடுத்தார் அப்படின்லாம் பரப்புகிறாங்க. அது உண்மை கிடையாது. அடுத்து சுவிட்சர்லாந்து அந்த CERN அப்படிங்கிற இடத்துல வந்து நடராஜர் சிலை ஒன்று இருக்கு. அதுக்கு முன்னாடி வந்து நைட்டு வந்து நிறைய பேர் நடந்து வராங்க, வந்து ஒரு பொண்ணு நடுவில் இருக்கு, அந்த பொண்ணை வந்து குத்தி கொண்டு நரபலி கொடுக்குறாங்க அப்படின்ற மாதிரி ஒரு வீடியோ பயங்கரமாக வைரல் ஆகிட்டு இருக்கு. ஆக்சுவலாக இந்த வீடியோவை இந்த நடராஜர் சிலை இருக்கிற வீடியோங்கிறது தமிழ்நாட்டில் ரொம்ப காலமாக பரப்பப்படுற ஒரு ஃபோட்டோ வீடியோ. அணு ஆராய்ச்சி மையத்தில் வந்து பார்த்தோம்னா நடராஜர் சிலையை வந்து ஜெனீவாவில் வச்சிருக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு. இந்த சிலை பார்த்தோம்னா இந்திய அரசு வந்து கிஃப்டாக கொடுத்த ஒரு சிலை, CERNக்கு 2 மீட்டரு உயரமுள்ள ஒரு சிலை. இந்த சிலை இப்போ முன்னாடி தான் வந்து பார்த்தோம்னா நரபலி கொடுக்குற மாதிரியான ஒரு வீடியோ. இதை பார்த்து ஒருத்தர் ஷாக் ஆகிற மாதிரி வேற அந்த வீடியோ முடிக்கிறாங்க. ஆனால் ஒரிஜினலாக பார்த்தோம்னா இது
யார் பண்ணாங்கன்னு தெரியல. இது உண்மையான நரபலியே கிடையாது. ஆமா, இது வந்து ஒரு ஃபேக்கா எடுக்கப்பட்ட ஒரு வீடியோ, ஒரு பிராங்க் மாதிரி இந்த வீடியோவை வந்து எடுத்திருக்கிறாங்க. இது சம்பந்தமா நாங்க விசாரிச்சுக்கிட்டு இருக்கோம் அப்படின்னு சிஆர்என் முன்னாடியே அறிவிச்சிருக்கிறாங்க. 2016 அதை சொல்லிட்டாங்க. அந்த வீடியோவை கொண்டு வந்து சிஆர்என் முன்னாடி சிவபெருமான் வந்து ஒரு அழிக்கும் கடவுள் அப்படிங்கிறதுனால அவர் சிலைக்கு முன்னாடி வச்சு நரபலி கொடுக்குறாங்க அப்படின்லாம் வந்து தவறாக இந்த வீடியோ வந்து பரப்பப்படுது. ஸோ அப்படியெல்லாம் அங்கே எதுவுமே நடக்கல. அது ஒரு பிராங்க். அடுத்தது, அமெரிக்க அதிபர் ட்ரம்ப்போடைய தலையில் அடிச்சிட்டார் ஒருத்தர். பேசிக்கிட்டே இருக்கார் ட்ரம்ப் மீட்டிங்கில். பின்னாடியே ஒருத்தர் மேடை மேலே ஏறி டப்புன்னு ட்ரம்ப்போட தலையில் அடிச்சிட்டாப்புல. ட்ரம்ப் டென்ஷன் ஆகி அடிக்க ஓடுறாப்புல. நம்ம சீமான் எப்படி ஒரு கூட்டத்தில் இருந்து இறங்கி கீழே ஓடினாரோ யார் அப்படின்னு சொல்லிட்டு, அந்த மாதிரி ட்ரம்ப் வந்து டென்ஷன் ஆகிட்டு யார் அது ஓடுறாப்புல. ஆனால் இந்த வீடியோவில் உண்மை என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, இந்த வீடியோவில் ஒரு எடிட்டிங் நடந்திருக்கு. ஆமாம், என்ன அப்படின்னா ட்ரம்ப் தலையில் யாருமே அடிக்கலை. மேடையில் ஏறும்போது அந்த பதிவு செய்யப்பட்ட காட்சியை வந்து எடிட் பண்ணி தலையில் அடிக்கிற மாதிரி அப்லோட் பண்ணிட்டாங்க. அதாவது ட்ரம்ப் பேசிகிட்டு இருக்காரு, பின்னாடி கூட்டத்தில் இருந்து ஒரு சிலர் வந்து மேடை மேலே ஏறுறாங்க. அதை பார்த்து ட்ரம்ப் டென்ஷன் ஆகிட்டு திரும்பி போகிறாப்புல. இதுதாங்க நடந்தது. இதுக்கு நடுவில் ஒருத்தர் ஓடி வந்து தலையில் தட்டுற மாதிரியான ஒரு கிளிப்பு வந்து எக்ஸ்ட்ரா பிட்டாக எடிட் பண்ணி சேர்த்துட்டாங்க. அதை வச்சுக்கிட்டு தான் இந்த வீடியோவை ட்ரம்ப்பின் தலையில் அடித்த நபர் அப்படின்னு போட்டுக்கிட்டு இருக்காங்க. அதுவும் இந்த வீடியோ 2016 எடுக்கப்பட்டுச்சு, இப்போ எடுக்கப்பட்டது கிடையாது. அடுத்து, இந்தியாவில் வந்து ஒரு வயதான பெண்மணியை போட்டு 2 பேர் அடின்னு அடிக்கிறாங்க. என்ன கொடுமை, இவங்களுக்குலாம் வந்து நரகத்துக்கு தான் இவங்கெல்லாம் போவாங்க அப்படின்ற மாதிரிலாம் போட்டு ஒரு வீடியோ. ஒரு ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் போட்டு ஒரு வயசான அம்மாவை போட்டு அடின்னு அடிக்கிறாங்க. பார்க்கவே கொடூரமாக இருக்குது. இது இந்தியாவில் நடந்த மாதிரி பரப்பிட்டு வந்தாங்க. உண்மை என்னன்னா, இது வந்து பங்களாதேஷில் நடந்த ஒரு இன்சிடெண்ட். அப்போ வந்து அந்த மருமகளும் மகனும் சேர்ந்து மாமியாரை போட்டு அடிக்கும்போது பதிவு செய்யப்பட்ட வீடியோ. இதுக்காக அவங்க கொலை முயற்சியில் வந்து கைதெல்லாம் பண்ணப்பட்டிருக்காங்க. அங்கே நடந்த ஒரு வீடியோ தான் இப்போ இந்தியாவில் நடந்த மாதிரி பரப்பிட்டு வராங்க. சரி, திருப்பி இந்த மாதிரியான வீடியோக்களை பரப்புறதுல இவங்களுக்கு என்ன லாபம் அப்படின்லாம் தெரியல. என்ன நோக்கம், இது எதுக்காக பங்களாதேஷில் நடந்ததை கொண்டு வந்து இந்தியாவில் நடந்தது மாதிரி பரப்பணும் அப்படின்லாம் தெரியல. இந்த மாதிரி ஒரு வீடியோவும் பரவிட்டுருக்கு. பல நோக்கங்கள் கொண்ட ஃபேக் நியூஸுக்கு மத்தியில் என்ன நோக்கமே தெரியாத பல ஃபேக் நியூஸுகளும் பரவுது. அடுத்தது இன்னொரு ஒரு பார்த்தாலே இந்த மாதிரியான ஒரு கிளைம் பார்த்தாலும் நமக்கு சிரிப்பு தான் வருது. இதையும் உண்மை நம்பி பல பேர் பரப்பிட்டு இருக்காங்க. ஒரு ஒரு ஸ்கூல் செவர் மாதிரியான ஒரு செவர் இருக்குது. ஸ்கூல் செவரா ஊராட்சி மன்ற கட்டடமான்னு தெரியல, ஏதோ ஒரு செவரு. அந்த செவரில் வீரபாண்டிய கட்டபொம்மனோட படத்தை வரைஞ்சி அவர் பேரை வேற கீழே போட்டு இப்போ பெரிய பெரிய தலைவர்களோட படத்தெல்லாம் பார்த்தீங்கன்னா பள்ளிக்கூட செவரில் வந்து எழுதி வச்சு அவங்க சொன்னதை வந்து கோட்ஸ் பக்கத்தில் போட்டிருப்பாங்க. அப்படி சொல்லும்போது நிறைய பேர் அவங்க சொல்லாத கோட்ஸை எழுதிடுவாங்க. இது இயல்பாக நடக்கிறது தான். ஆனால் இங்கே என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா, மானம் தானே வேட்டி சட்டை, மற்றதெல்லாம் வாழ மாட்டேன், மானங்காக்க வீர வேணுமாடா அப்படின்னு தாஜ்மஹால் படத்தில் வந்து பாட்டு திருப்பாச்சி அருவால அந்த பாட்டில் வரக்கூடிய வரிகள் இதை எடுத்துகிட்டு வந்து இதை வந்து வீரபாண்டிய கட்டபொம்மன் சொன்னாருங்கிற மாதிரி எழுதியிருக்காங்க. இதை உண்மை நம்பி பல பேர் ஷேர் பண்ணுறாங்க. ஸோ இதை உண்மை நம்பி ஷேர் பண்ணுறவங்களும் இருக்காங்க, சர்க்காஸ்டிக்காக ஷேர் பண்ணுறவங்களும் இருக்கிறாங்க. ஆனால் இதை பார்க்கும்போது எதையெல்லாம் ஃபேக்ட் செக் பண்ணும்போது இதையும் சேர்த்து பண்ண வேண்டியிருக்கு அப்படின்னு தான் நமக்கு யோசிக்க தோணுது. ஸோ இதெல்லாம் வந்து இந்த வாரத்தில் பரவின முக்கியமான ஃபேக் நியூஸ்கள். அதுக்கு பின்னாடி அதனுடைய உண்மைகள் என்ன, இது எப்படி ஃபேக்ட் செக் செய்யப்பட்டது அப்படிங்கிறதெல்லாம் குறித்து இந்த வீடியோவில் விரிவாக பார்த்தோம். அடுத்தடுத்த வாரங்களில் என்ன மாதிரியான ஃபேக் நியூஸ்கள் அதிகமாக பரவுது, அதனுடைய உண்மை என்ன அப்படிங்கிறத அடுத்தடுத்து பார்க்கலாம். தொடர்ந்து யூடர்னை ஃபாலோ பண்ணுங்கள். ஸ்க்ரீனில் தெரிகிற இந்த QR மூலிமா உங்களால் முடிஞ்ச நன்கொடை கொடுத்து தொடர்ந்து யூடர்னுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். நன்றி.